ஐ எம் ஷுவர் உங்களை நிறைய பேர் பாசிவ் இன்கம் பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி நீங்க பணக்காரன் ஆகணும்னா அப்ப நீங்க தூங்கும் போதும் காசு சம்பாதிக்கணும், இல்லனா நீங்க லைஃப் டைம் காசுக்கு பின்னாடியே ஓடிட்டு இருப்பீங்க. பட் சாட்லி நம்மளுக்கு யாருமே சொல்வது இல்ல பாசிவ் இன்கம் எப்படி ஜெனரேட் பண்றதுன்னு. அப்படி நீங்களும் இந்த கன்ஃபியூஷன்ல இருக்கீங்கன்னா அப்ப டோன்ட் வரி, நான் இன்னைக்கு 8 இந்த மாதிரியான பாசிவ் இன்கம் ஐடியாஸ் பத்தி சொல்ல போறேன். இதை உபயோகிச்சு நீங்களும் ஒரு நல்ல பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணலாம். அண்ட் ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, இதுல இந்த மாதிரியான சில ஐடியாஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு எந்த விதமான காசு போடணும் அவசியம் ஏற்படாது. அப்ப வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம இன்கம் பத்தி தெரிஞ்சுப்போம். பேசிக்கலி இன்கம் ரெண்டு விதமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் இன்கம், ரெண்டாவது பாசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம் என்னன்னா, இதுல நீங்க எது வரைக்கும் ஆக்டிவா வேலை செய்றீங்களோ அப்போ உங்களுக்கு காசு கிடைக்கும். பேசிக்கலி நீங்க ஒரு இடத்துல ஜாப் செய்றீங்க, அப்போ உங்களோட பாஸ் உங்களுக்கு salary பே பண்ணுவாரு. பட் ஏதோ ஒரு காரணத்தினால உங்களால வேலை செய்ய முடியாம போச்சுன்னா அப்போ உங்களோட salary-யும் கிடைக்காது. அது இன்னொரு பக்கம் பாசிவ் இன்கம் என்னன்னா, இங்க நம்மளுக்கு ஆக்டிவா வேலை செய்யணும்னு அவசியம் ஏற்படாது. இங்க நீங்க தூங்கிட்டு இருக்கும் போதும் அப்போ நீங்க காசு சம்பாதிப்பீங்க. பட் ஆனா மக்கள் கிட்ட ஒரு தப்பான கருத்து இருக்கு. அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அப்படி அவங்க செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தா, உதாரணத்துக்கு அவங்க கிட்ட ஒரு சின்ன பிசினஸ் இருந்துச்சுன்னா அப்போ அவங்க பாசிவ் இன்கம் சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா இது முற்றிலும் தவறு. உதாரணத்துக்கு உங்களோட ஒரு பர்கர் ஷாப் இருக்குன்னு வச்சுக்கலாம். அண்ட் நீங்க அங்க டெய்லி போகலனா அப்போ அங்க உங்களோட வேலை நடக்க போறது இல்ல. அண்ட் இது எப்போ வரைக்கும் பாசிவ் இன்கமா ஆகாதுன்னா, till then இந்த முழு பிசினஸ் மத்த ஆட்கள் வந்து சமாளிக்கிற வரைக்கும். சோ ஐ ஹோப் உங்களுக்கு கிளியரா இருக்கும் பாசிவ் இன்கம்னா என்னன்னு. அப்ப வாங்க பார்க்கலாம் நீங்க எந்தெந்த சோர்சஸ்ல இருந்து பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணலாம்னு. சோ ஐடியா நம்பர் 1, ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்ல நீங்க பல வழிகள்ல இருந்து பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணலாம். இதுல எல்லாத்துக்கும் முதல்ல கருதுங்க உங்களுக்கு ஒரு பிளாட் இருக்குன்னு, இல்ல உங்களுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு. இத நீங்க ரெண்டுக்கு கொடுக்கலாம். இதனால உங்களுக்கு மாசம் ஒரு பிக்ஸட் இன்கம் கிடைக்கும். இன்னொரு வழி, உங்களுக்கு ஒரு நல்ல பிளாட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அண்ட் இது ஒரு நல்ல லோகாலிட்டில இருக்கு. அப்ப நீங்க இத ஏர்பிஎன்பில லிஸ்ட் பண்ணலாம். இங்க இருந்து மக்கள் வந்து உங்களுடைய வீட்ல 3-4 நாட்களுக்கு தங்குவாங்க. உங்கள சில பேர் ஏர்பிஎன்பியை கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போதைக்கு இந்தியால மக்கள் இத ரொம்பவே கம்மியா தான் யூஸ் பண்றாங்க. பட் அதே வெளிய இருக்கிற நாட்கள்ல நீங்க டிராவல் பண்ண போனீங்கன்னா அண்ட் உங்களுக்கு அங்க இருக்கிற ஹோட்டல்ஸ்ல தங்க வேணாம்னு தோணுச்சுன்னா அப்ப நீங்க ஏர்பிஎன்பில லிஸ்டட் மத்தவங்களுடைய வீட்ல சில நாட்களுக்கு தங்கலாம். அண்ட் ஒவ்வொரு நாளுக்கு பிரகாரம் நீங்க ரெண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இந்த கான்செப்ட் ரொம்பவே சரிதான். அண்ட் இன்னொரு வழி, அப்படி உங்ககிட்ட ஒரு ரொம்பவே நல்ல பெரிய இடம் இருந்துச்சுன்னா அப்ப நீங்க இத ஒரு வேர் ஹவுஸ்க்காக கொடுக்கலாம். இன்னைக்கு டைம்ல அமேசான் அண்ட் பிளிப்கார்ட் இவங்க உங்களோட வீட்டுக்கு டெலிவரி பண்றாங்க. இவங்களுக்கு அவங்களோட பொருட்களை வைக்க ஒரு வேர் ஹவுஸ்க்கான அவசியம் ஏற்படுது. அப்படி உங்ககிட்ட ஒரு பெரிய இடம் இருந்துச்சுன்னா அப்ப நீங்க அந்த இடத்தை இந்த ஆட்களுக்கு ரெண்டுக்கு தரலாம். அடுத்தது வருது ஐடியா நம்பர் 2, ஸ்கில்ஸ். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு வந்து ஜாப் ரொம்பவே கம்மியா இருக்காம். நாங்க டிகிரி வாங்கிட்டோம், ஆனா எங்களுக்கு எந்த ஒரு ஜாபும் கிடைக்க மாட்டேங்குது. வெல், உண்மையை சொல்லனா இங்க ஸ்கில்ஃபுல்லான ஆட்கள் வந்து ரொம்பவே கம்மியா இருக்காங்க. லைக் என்ன பாத்தீங்கன்னா, நான் இந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு டீமை உருவாக்கணும்னு நினைச்சேன். அதுல எனக்கு என்ன மாதிரியான ஆட்கள் தேவைப்பட்டதுன்னா, இந்த மாதிரியான அனிமேஷன் வீடியோஸ் உருவாக்கணும் அண்ட் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எழுதணும். பட் frankly இந்த மாதிரியான ஸ்கில்ஃபுல் ஆட்களுக்கு ரொம்பவே பெரிய ஷார்டேஜ் இருக்கு. சோ இது உங்க எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க இந்த மாதிரியான ஸ்கில்ஸை வந்து கத்துக்கிட்டு நீங்க மத்தவங்களுக்கு வேலை செய்யலாம். வெல், இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்திருக்காங்க. இவங்களுக்கு டைம் டு டைம் கண்டென்ட் ரைட்டிங், வீடியோ எடிட்டிங் இல்ல யூடியூப்காக தம்ப்நெயில் கிரியேட் பண்ணணும்ன்ற அவசியம் ஏற்படுது. அப்ப நீங்க இந்த மாதிரியான ஸ்கில்ஸை கத்துக்கிட்டு இந்த ஆட்களை கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரியான earning source ஜெனரேட் பண்ணலாம். இப்போ நீங்க இந்த மாதிரியான ஸ்கில்ஸை கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா இந்த மாதிரியான ஆட்களை எப்படி கான்டாக்ட் பண்றது? வெல், இதுக்கான பெஸ்ட் வழி என்னன்னா, நீங்க எந்த ஒரு யூடியூபரோட சேனல்லையோ அபவுட் செக்ஷன்ல போயிட்டு அங்க உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்திருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு இமெயில் பண்ணி உங்களோட வர்க்க காமிக்கலாம் அண்ட் அவங்க கூட வேலை செய்யலாம். அப்படி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதிகமான ஆட்களுக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்ப நீங்க உங்களுடைய ஒரு டீமை பில்ட் பண்ணி உங்களுக்கான ஒரு பிசினஸ் கிரியேட் பண்ணலாம் அண்ட் நிறைய பேர்கிட்ட இருந்து வேலை வாங்கலாம். அண்ட் இந்த மாதிரி உங்களோட ஸ்கில்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னா அப்ப மக்கள் உங்களுக்கு அதிகமா பே பண்ண தயாராயிடுவாங்க. இதுவும் ஒரு நல்ல வழி உங்களுக்காக காசு சம்பாதிக்க. நம்மளோட சேனலுக்கு வியாண்ட் எடிட்டர்ஸ்க்கான அவசியம் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்திருக்கேன், என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வருது ஐடியா நம்பர் 3, கிரியேட் யுவர் ஓன் ஒர்க். அப்படி நீங்க எதனா ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டீங்கன்னா அப்ப நீங்க அதை ஒன்னு விக்கலாம், இல்ல நீங்க மத்தவங்களுக்கு வேலை செய்யலாம். ஃப்ரீலான்சிங் செய்யலாம், இல்ல நீங்க உங்களுடைய ஒரு ஓன் கோர்ஸை கிரியேட் பண்ணலாம். லைக் நீங்க எந்த ஒரு ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்களோ, அது வீடியோ எடிட்டிங்கா இருக்கலாம், இல்ல எதனா ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேரோட நாலேஜாவும் இருக்கலாம், இல்ல நீங்க எதனா ஒரு சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம். அப்ப நீங்க அது ஒரு கோர்ஸா உருவாக்கி யூடெமி இல்ல ஸ்கில்ஷேர் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல செல் பண்ண முடியும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வாட்டி கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் கோர்ஸை ஃபுல்லா ஷூட் பண்ணி எடிட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் லைஃப் டைம் நீங்க இதுல இருந்து காசு சம்பாதிச்சிட்டு இருப்பீங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க, ஏகப்பட்ட
அதிகமான யூடியூபர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லனா கூட அவங்க அவங்களோட கோர்ஸை செல் பண்ணி லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா சம்பாதிக்கிறாங்க. அப்ப நீங்களும் இந்த விஷயத்தை செய்யலாம். அண்ட் அதன் கூடவே உங்ககிட்ட ஒரு நல்ல கம்யூனிட்டி இருந்துச்சுன்னா அது யூடியூப்லயும் இருக்கலாம் இல்ல இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கலாம். அவங்களுக்கு நீங்க இ புக் எழுதி கூட செல் பண்ணலாம். புக்னு வந்துச்சுன்னா 200-300 பேஜ் புக் எழுதணும்னு அவசியம் இல்ல. நீங்க 60-70 பேஜுக்கான புக் கூட எழுதலாம். அது செல் பண்ணலாம். நீங்க விரும்பின உங்களுடைய புக்கை Amazon Kindleல ஃப்ரீயா கூட லிஸ்ட் பண்ணலாம். இந்த இடத்துல இருந்து முழு உலகத்துல இருந்து யாராலும் இந்த புக்கை வாங்க முடியும். அண்ட் லைஃப் டைம் உங்களுக்கு அதுக்கான ராயல்டி கிடைச்சிட்டே இருக்கும். இதே மாதிரியே நீங்க எந்த ஒரு ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்களோ அப்ப நீங்க உங்களுடைய கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி உங்களுடைய ஸ்கில்ல இன்னும் நல்லா மானிட்டைஸ் பண்ணி அண்ட் இத ஒரு வாட்டி நீங்க உருவாக்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு வேலை செய்யணும்னு அவசியம் இருக்காது. அண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிவ் இன்கம் ஜெனரேட் ஆயிடும். அடுத்தது வந்து ஐடியா நம்பர் 4, ரெண்டிங். ரெண்டிங் ஒரு நல்ல சோர்ஸா இருக்கலாம் உங்களுடைய பாசிவ் இன்கம்க்கு. நீங்க விரும்பினா எதனா ஒரு பொருளை ரெண்டுக்கு கொடுத்து அதுக்காக சார்ஜ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நினைச்சுக்கோங்க, நீங்க ஒரு காரை லோன்ல வாங்கிருக்கீங்க. நீங்க பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு லயபிலிட்டியா ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க அதுக்கான இஎம்ஐ பே பண்ண வேண்டியது இருக்கும். பட் அதே நீங்க அந்த காரை எதனா ஒரு டாக்ஸி கம்பெனிக்கு ரெண்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பதிலா அந்த டாக்ஸி கம்பெனி உங்களுக்கு ஒரு பிக்ஸ்ட் அமௌண்ட் பே பண்ணும். அண்ட் அதை வச்சு நீங்க உங்களுடைய இஎம்ஐ கட்டலாம். அண்ட் சில வருஷத்துக்கு அப்புறம் உங்க காரோட முழு இஎம்ஐ கம்ப்ளீட் ஆயிடும். தென் அதுக்கப்புறம் உங்களோட கார்ல இருந்து என்ன ஒரு இன்கம் இருக்கோ அது உங்களுடைய பாசிவ் இன்கமா இருக்கும். அண்ட் இதுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா வேலை செய்யணும்னு அவசியமா இருக்காது. அதே போலயே நீங்க உங்களுடைய வீடியோ ரெண்டுக்கு கொடுக்கலாம். இல்ல எதனா ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி அதையும் நீங்க ரெண்டுக்கு கொடுக்கலாம். அண்ட் இதனால உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் ரெண்டோ கிடைக்கும். அண்ட் இதுல இருந்து நீங்க காசு சம்பாதிப்பீங்க. இப்போ வருது ஐடியா நம்பர் 5, ஸ்டாக்ஸ். ஸ்டாக்ஸ் பத்தி பேசினாலே இது காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி. ஸ்டாக்ஸ்ல காசு போடுறதுக்கு அர்த்தம் நீங்க எதனா ஒரு பிசினஸ் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்ல எதை பத்தி உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இருக்கோ நீங்க அதுல காசு போடுறீங்க. அண்ட் நீங்க அந்த கம்பெனியோட ஒரு சின்ன பங்கோட ஓனர் ஆயிரீங்க. அண்ட் நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அப்போ நீங்க காசுக்காக இல்ல, காசு உங்களுக்காக வேலை செய்யும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன்ல ஏஞ்சல் புரோக்கிங்கோட லிங்க் கொடுத்திருக்கேன். நீங்க ஃப்ரீயாவே உங்களுடைய டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 6, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நீங்க நிறைய யூடியூபர்ஸோட வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. லைக் டெக் யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எதனா ஒரு ப்ராடக்ட்டை ரிவ்யூ கொடுத்தாங்கன்னா அதோட லிங்க் அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவாங்க. அது ஒரு ஸ்மார்ட் போன் தான் இருக்கலாம் இல்ல லேப்டாப் தான் இருக்கலாம். அப்படியே நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அப்ப உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் அதே பிரைஸ் அதோட மதிப்பு என்னவோ அதிலே கிடைக்கும். பட் அந்த கிரியேட்டருக்கு இதுல 3-8% கமிஷன் கிடைக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே லாபம். அப்படி உங்ககிட்டயும் இந்த மாதிரி ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா இது ஒரு யூடியூப் சேனலாவா இருக்கலாம் இல்ல வெப்சைட்டாவா இருக்கலாம். அப்ப நீங்க இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் வந்து ஒரு நல்ல காசு சம்பாதிக்கலாம். அடுத்தது வருது ஐடியா நம்பர் 7, செல் ஸ்டாக் போட்டோஸ் ஆர் வீடியோஸ். அப்படி நீங்க போட்டோகிராஃபில கை தேர்ந்தவரா இருந்தீங்கன்னா அப்ப நீங்க இதுல இருந்தோ ஒரு பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்கு. இவங்களுக்கு ஸ்டாக் வீடியோஸ் இல்ல போட்டோஸ்க்கான அவசியம் இருக்கு. அப்படி நீங்க போட்டோகிராஃபி பண்ண முடியும்னா இல்ல வீடியோ கிரியேட் பண்ண முடியும்னா அப்ப நீங்க இந்த வெப்சைட்ல உங்களுடைய வேலைகளை லிஸ்ட் பண்ணலாம். யாருன்னா இந்த போட்டோஸ் இல்ல வீடியோஸை டவுன்லோட் பண்ணாங்கன்னா பதிலா உங்களுக்கு சில கமிஷன்ஸ் கிடைக்கும். இது வெறும் ஒரு வாட்டி இல்ல, எத்தனை வாட்டி உங்களோட ஒர்க்கை வந்து அவங்க டவுன்லோட் பண்றாங்களோ உங்களுக்கு எப்பவுமே அதுக்கான கமிஷன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதாவது நீங்க இந்த போட்டோவை ஒரு வாட்டி தான் எடுத்தீங்க, ஆனா உங்களுக்கு காசு எப்பவுமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதுவும் ஒரு நல்ல வழி பாசிவ் இன்கம் உருவாக்க. ஐடியா நம்பர் 8, பிகம் a பிசினஸ் பார்ட்னர். வாய்ப்பு இருக்கு, நீங்க ஒரு ஜாப் செஞ்சுட்டு இருக்கலாம் இல்ல படிச்சிட்டு இருக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஓபன் பண்ணணும்ன்ற கனவும் இருக்கலாம். பட் ஆனா உங்களுக்கு அதுக்கான டைமும் இல்ல அண்ட் அந்த அளவுக்கான காசும் இல்ல ஒரு பெரிய பிசினஸ் ஓபன் பண்றதுக்கு. சோ அதுக்கு நீங்க யார் கூட பார்ட்னர் சேர்ந்து ஒரு சின்ன பிசினஸ் உருவாக்கலாம். இதுல உங்களோடதும் உங்களோட பார்ட்னரோடதும் 50-50% இருக்கும். அண்ட் இதுக்காக உங்களுக்கு அதிகமான டைம் கொடுக்கணும்னு அவசியம் இருக்காது. உதாரணத்துக்கு நினைச்சுக்கோங்க, நீங்க இருக்கிற ஏரியால ரொம்ப அதிகமான ஆபீசஸ் இருக்குன்னு. அங்க நீங்க ஒரு காஃபி ஷாப் வந்து ஓபன் பண்ணணும்னு விரும்புறீங்க. இங்க பாத்தீங்கன்னா மக்கள் அதிகமா இருக்காங்க, பட் ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல காஃபி கிடைப்பது இல்ல. அப்ப நீங்க விரும்பினா ஒரு சின்ன காஃபி ஷாப்பை ஓபன் பண்ணலாம். இதுக்காக வேணும்னா நீங்க யார் கூட பார்ட்னர்ஷிப்பும் பண்ணலாம். அண்ட் இதுல உங்களோட பார்ட்னர் அந்த ஷாப்பை வந்து நடத்துவாரு. அண்ட் நீங்க வெறும் காசை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இல்ல நீங்க மக்களை ஹையர் பண்ணலாம். இதனால உங்களோட முழு டைமையும் இந்த பிசினஸ்க்கு தரணும்னு அவசியம் இருக்காது. அண்ட் ஒரு நல்ல பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம் உங்களுக்காக தயாராயிடும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த 8 பாசிவ் இன்கம் ஐடியாஸ். இதை வச்சு உங்களுக்காக ஒரு சைடு இன்கம் நீங்க ஜெனரேட் பண்ணலாம். அண்ட் இதை செய்யறதுக்காக உங்களுடைய ஃபுல் டைம் ஜாப் இல்ல ஸ்டடீஸா விடணும்னு அவசியம் இல்ல. நீங்க உங்களுடைய ஸ்டடீஸ் கூடவே இல்ல உங்களோட ஜாப் கூடவே இதை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இதை கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ பண்ணி இதை உங்களுடைய மெயின் பிசினஸாவும் மாத்திரலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா ஒரு டாபிக் இல்ல புக் மீது வீடியோ ரெடி பண்ணணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நாங்களும் அந்த டாபிக் மீது வீடியோ ரெடி பண்ண முழு முயற்சி பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.